ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சக்கரி ஸ்டிச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஒரு சக்கரை எடுத்துக்கலாம். இதோட 2 sides ஆஃப் கார்னர்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி எண்டு நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் துளி பிராண்ட் நைலான் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி லாங்காக த்ரெட் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஸ்டிச் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி எண்டு நாட் கொடுப்போமோ அதே மாதிரி அந்த லாங் த்ரெட்குள்ளே அந்த ஷார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை பிடிச்சி நம்ம இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போது ரைட் சைட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஸ்டிச் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்டோன்னாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டோன்ஸ்னாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸஸில் ஸ்லீவ் பார்ட்ஸ்லலாம் இந்த மாதிரி சக்கரி வைக்கும் போது இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். நெக் டிசைனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்டோன் ஒர்க் வர டைமில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோர் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஓல்ட் ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you from Aari.